வணக்கம். சேனல் 24 தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் அருணாச்சலம் என்பவர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களை பற்றி சமூக வலைதளங்களிலும் தொலைபேசி வாயிலாகவும் கொச்சையாக விமர்சனம் செய்வதை கண்டிக்கும் வகையில் நாடார் சங்கங்கள் சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆலங்குளத்தில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். இதில் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஸ்டீபன், அகில இந்திய நாடார் மக்கள் சக்தி தலைவர் விஜயா சந்திரசேகர், மடிப்பாக்கம் சுப்பிரமணியன், சென்னை வாழ் ஆலங்குளம் நாடார் சங்கம் சாமுவேல் திரவியம் ஆகியோர் உடனிருந்தனர். பெருந்தலைவர் கல்வி கடவுள் காமராஜர் அவர்களை வலைத்தளங்களிலும் தொலைபேசிகளிலும் மிகவும் கொச்சையாக கொடூரமான முறை பேசியுள்ளார். அதனை அவர் மீது டிஜிபி அவர்களுடைய அலுவலகத்தில் இன்றைய தினம் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு, அகில இந்திய நாடார் சக்தி, காமராஜர் நற்பணி மன்றம், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இணைந்து அவர் மீது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் மீது புகார் கொடுப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறோம். அவர் மீது ஏற்கனவே இதேபோல் பல்வேறு வழக்குகள் உள்ளன, நிலுவையில் இருக்கிறது. பல்வேறு அந்த பகுதிகளில் இவருடைய தொடர்ந்து இதேபோல் பல்வேறு மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்களை விமர்சனம் செய்வது, வலைதளங்களிலே தவறான பதிவுகளை போடுவது, இதை ஒரு வழக்கமாக ஒரு பணியாகவே அவர் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் மீது பல்வேறு புகார்களும் இதேபோல் புகார்கள் இருக்கிறது. ஆலங்குளத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளும் ஒரு சிலர் அவருக்கு ஆதரவாக இருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இங்கே தினம் புகார்கள் கொடுப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறோம். அவருக்கு ஜான் ரவி, JK என்ற ஜான் ரவி என்பவரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய செய்யக்கூடிய அந்த தவறான செயலுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். அவர்கள் மீது புகார் கொடுப்பதற்காக இங்கு நாடார் அமைப்புகள், காமராஜன் இயக்கங்கள் அனைவரும் இணைந்து இங்கு வருகை தந்திருக்கிறோம். டிஜிபி ஆபீஸ்ல புகார் கொடுத்ததுனால தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதற்கு மேலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை ஆலங்குளத்திலே காமராஜர் திருவுருவ சிலை முன்பு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளோம். நன்றி, வணக்கம். அவரை பற்றிய விமர்சனங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது, முகநூல் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும். இது ஏன் நடக்கிறது என்றால் அவருடைய புகழை மங்க வைப்பதற்காக எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு சரியான நடவடிக்கை காவல்துறை எடுக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களது அகில இந்திய நாடார் சக்தியின் மூலமாக நானும் இங்கு புகார் செய்ய வந்துள்ளேன். டிஜிபி அவர்களிடம் கொடுத்த பிறகு இந்த விஷயம் மிகவும் சீரியஸாக பரிசீலிக்கப்பட்டு இது போன்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் மறைந்த தலைவருக்கு எந்த விதமான புகழ் கெடுதலும் வரக்கூடாது என்று எல்லா தலைவர்களுக்குமே இது நடந்து கொண்டு இருக்கிறதுனால இதை மிகவும் சீரியஸாக கருதி காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன்.